வணக்கம். இன்னைக்கு நம்ம ஐஸ் பிரியாணி சேனல்ல பாரம்பரிய அரிசியான காட்டியானம் அரிசியை வச்சு இட்லி தோசை பண்ண போறோம். தேவையான பொருட்கள், நம்மளோட சேனல்ல ஏற்கனவே மாப்பிள்ளை சம்பா அரிசியை பற்றியும் அதை நம்ம உணவு பழக்கத்தில் சேர்த்துக்கிறதுனால ஏற்படக்கூடிய நன்மைகள் பற்றியும் அந்த அரிசியை வச்சு இட்லி தோசை இன்னும் நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான ஃபுல் பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இந்த காட்டியானம் அரிசியை பற்றி சொல்லணும்னா இதுவும் ஒரு பாரம்பரிய அரிசி வகை, சிகப்பரிசி. இது வந்து சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தும். சாதாரண நெற்பயிரை ஒப்பிடும்போது இந்த காட்டியானம் அரிசியோட நெற்பயிர் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவு உயரம் வளரும். அந்த வயல் உள்ள ஒரு காட்டு யானையே நின்னாலும் தெரியாத அளவுக்கு இது உயரமாக வளரும். அதனால தான் இதுக்கு இந்த பெயர் வந்தது. இது வந்து அதிக அளவு நார் சத்து கொண்டது, எளிதில் ஜீரணமாயிடும். இதை வந்து நம்ம பழைய சாதமாக போட்டு அந்த நீராகாரத்தை நம்ம தொடர்ந்து எடுத்து வந்தோம்னா இரத்த கொதிப்பு மற்றும் மலச்சிக்கல் வராமல் நம்ம பாதுகாத்துக்கலாம். மேலும் இது நரம்புகளையும் வலுப்படுத்தும். இப்ப வாங்க நம்ம இந்த காட்டியானம் அரிசி இட்லி தோசை செய்யறதுக்கு என்னென்ன சேர்க்கணும்னு பார்க்கலாம். காட்டியானம் அரிசி 3 கப் எடுத்திருக்கேன். இட்லி அரிசி 1 கப். முழு உளுந்து 1 கப், அதாவது 4க்கு 1 கணக்குல தான் நான் இங்க எடுத்திருக்கேன். உளுந்து வந்து நான் இங்க முழு தோல் உளுந்தாதான் எடுத்திருக்கேன். நீங்க வந்து தோல் நீக்கின உளுந்து வேணாலும் எடுத்துக்கலாம். வெந்தயம் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்ப நான் இது எல்லாத்தையுமே நல்லா சுத்தம் செஞ்சுட்டு 3 முறை தண்ணியில கழுவி வச்சிருக்கேன். இப்ப இதை நம்ம தேவையான அளவு தண்ணி வச்சு இதை நம்ம ஊற வச்சிடலாம். நான் இந்த இட்லி அரிசியும் இது கூடவே சேர்க்கிறேன். இந்த வெந்தயத்தையும் இதுலயே சேர்த்துட்டுறேன். இப்ப இதெல்லாம் ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்தாச்சு. இது வந்து ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம மாவு அரைக்கலாம். இப்ப இந்த கிரைண்டர்ல முதல்ல நம்ம அரிசியை ஆட்டிடலாம். அரிசி நல்லா மசிஞ்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரவை மாதிரி இல்லாமல் ரவைக்கு அடுத்த பதத்தில் நம்ம எடுத்துடணும். இப்போ இதை நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். அரிசி மாவு வலிச்சாச்சு. இப்போ இதில் அடுத்தது உளுந்து ஆட்டிடலாம். இந்த உளுந்து ஆட்டுறதுக்கு இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணியோடவே நம்ம சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வடிகட்டிட்ட வேண்டாம். உளுந்தும் நல்லா மசிஞ்சிருச்சு. இது நம்ம உளுந்து வந்து தோலோடு சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் அந்த கருப்பாக அந்த தோல் தெரிய தான் செய்யும். இதையும் நம்ம அந்த பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அரிசி உளுந்து ரெண்டுமே நம்ம ஆட்டியாச்சு. இப்போ இதில் வந்து நான் தேவையான அளவு கல் உப்பு போட்டு இதை கரைச்சி வச்சிடுறேன். உப்பு சேர்த்து மாவை நல்லா கலக்கியாச்சு. இதை நம்ம இப்போ மூடி வச்சிடலாம். இது வந்து இப்போ ஓவர் நைட் புளிக்க விட போகிறேன். அப்படி இல்லைன்னா ஒரு 6லேருந்து 7 மணி நேரம் ஆகும் இது புளிக்கிறதுக்கு. புளிச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். மாவு கரைச்சி வச்சு ஒரு 8 மணி நேரம் ஆச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும், மாவு நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. குக்கரில் தண்ணி சூடாயிடுச்சு. இந்த இட்லி பிளேட்ஸை நான் வைக்கிறேன். இது நல்லா ஒரு 7 நிமிஷம் வேகட்டும். அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 7 நிமிஷம் ஆச்சு. நான் அடுப்பு அணைச்சிட்டேன். இந்த இட்லி நல்லா வெந்துருச்சு. நல்லா மேலே எலும்பி வந்திருக்கு. இது கொஞ்சம் சூடு ஆறட்டும், நான் எடுத்து காட்டுறேன். இப்போ தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல் வச்சுருக்கேன். மாவை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலக்கிக்கிட்டேன், கொஞ்சம் தண்ணியாக. உங்களுக்கு நான் அந்த தோசையை வந்து ஒரு ஸ்பாஞ்சு தோசை மாதிரி ஊற்றி காட்டுறேன், அதாவது குட்டியாக சுற்றி நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். இதில் வந்து நம்ம உளுந்து தோலோடையே சேர்த்துருக்கிறதுனால நீங்கள் தோசை வந்து மெலிசாக ஊற்றுனீங்கன்னா கொஞ்சம் சிக்குன மாதிரி வரும். நம்ம சாதாரண தோல் நீக்கின உளுந்து போட்டிருந்தீங்கன்னா தோசை நல்லா கிறிஸ்பியாக வரும். அதுக்காக தான் உங்களுக்கு இப்படி ஊற்றி காட்டியிருக்கேன். பாருங்க, நல்லா சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை. இதே நீங்கள் வந்து தோல் நீக்கின உளுந்து போட்டிருந்தீங்க அப்படின்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் ஒரு இட்லி உங்களுக்கு பிச்சு காமிக்கிறேன். ஆரோக்கியமான காட்டியானம் அரிசி கருப்பு உளுந்தை வச்சு நம்ம இட்லி தோசை பண்ணியிருக்கோம். இதை நான் இன்றைக்கி பாசிப்பருப்பு சாம்பார் கொத்தமல்லி சட்னி கூட சர்வ் பண்ணியிருக்கேன். இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வந்திருக்கு.
தோசைக்கு நான் சொன்ன மாதிரி நீங்கள் தோல் நீக்கின உளுந்து போட்டிங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக மெலிசாக ஊற்றலாம். நம்ம உளுந்து வந்து தோலோடு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நான் ஸ்பாஞ்சு தோசையாக ஊற்றிருக்கேன். இந்த காட்டியானம் அரிசி இட்லி தோசை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்கள் என்னோட பகிர்ந்துக்கோங்க. ஐஸ் பிரியாணி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.